கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்கணும், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருக்கணும். இது யார் சொல்றது? திரு விஜய் அவர்கள். அரசியல் அப்படி இருக்க முடியுமே. கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருப்பேன், கும்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கும்முன்னு இருப்பேன். திரு விஜய் அவங்க கேளுங்க, ஐயா கம்முன்னு இருங்க, கும்முன்னு இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீ விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு சண்டைகள் நடக்குது. நான் பேசவே மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி கொடுப்பாங்க? தப்பா தப்புன்னு சொல்லுங்க, சரியா சரின்னு சொல்லுங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க, நடுவுல நின்னா எப்படி வண்டி நடுவுல தானே போறோம். விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு? திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கும்? நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல்? நான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து சொல்றது, விஜய் அரசியல் இருக்கட்டும், அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும், மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நான் பேசுறேன், ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா, இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார். நம்முடைய ஆட்சியில, கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு, அவரு சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் விஜய் பேசினாரா இல்லையாங்களா? பேசினாரா இல்லையா? அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மையருக்கு ஏன் பேசல? புதுச்சேரிக்கு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு, அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவர் சிறுபான்மையர் பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையர் மக்கள் துன்பத்தில் இருக்கும் போது ஏன் பேசல? பாண்டிச்சேரி மக்களும் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க, பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும். அதனால் தேர்தல் களத்துல மோதுவோம், நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான